ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் தான் நிறைய இறக்குமதி பண்ணக்கூடிய தங்க ரேட்டை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக சேரும். ஓகேங்களா? நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் மட்டும் ஏன் தங்கம் அதிகமாக வாங்கப்படுறாங்க? ஓகேங்களா? தங்க ரேட் ஏறுறதுக்கு யார் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா தங்க ரேட் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது எதனால் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்தாலும் அந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் என்னென்ன வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு போடப்படுமோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆகக்கூடிய முக்கியமான பொருள் ஃபஸ்ட்டு தங்கம் தான். ஓகேங்களா? நம்ம நாட்டில் மட்டும்தாங்க தங்கத்தை அள்ளி அள்ளி வாங்கிட்டு போகிறாங்க. எந்த மாதிரி ரேட் விற்றாலும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் காலத்தில் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா கூட வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தங்க ரேட் எந்த அளவுக்கு ஏறினாலும் நகைக்கடையில் மட்டும் கூட்டம் குறையாமையே தாங்க இருக்குது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் தங்கம் வாங்குறதுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஓகேங்களா? மற்ற நாட்டில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குறதுக்கு யாருமே அவளுக்கு முன்னு வர மாட்டாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பொருளாகவே ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நம்ம நாட்டில் மட்டும்தான் தங்கத்தை நிறைய பேர் வாங்கி வாங்கி அழுறதுனால நம்மளுக்கு தங்க ரேட்டும் அதிகரிக்குது. இதே பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா தங்கத்தோடைய ரேட் நிர்ணயிக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அமெரிக்கா தான். அந்த அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா தங்கம்லாம் லேடிஸ்லாம் அவளுக்கு வாங்குவாங்கன்னா அதிகம் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் பார்த்திங்கன்னா கழுத்தில் எதுவுமே அவளுக்கு போடவே மாட்டாங்க. எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் சிம்பிளாக போவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் அப்படி இல்லை. நிறைய பேர் கழுத்து நிறைய தொங்க விட்டுக்கிட்டு ஒரு சிலரை பார்ப்பாங்க. ஸோ அவங்க பிறகு நிறைய போட்டிருக்காங்க. அதே போல் நம்ம அடுத்த தடவை செஞ்சு போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து அடுத்தவங்களை பொறாமல் பண்ணி தனக்கு தேவையான தங்கத்தை வாங்கி போட்டுகிட்டே இருக்காங்க. அதனாலையும் கூட நம்மளுக்கு தங்க ரேட் அதிகரிக்க வாய்ப்பு. இதே சில பேர் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்காமையே நீங்கள் விட்டு பாருங்களேன், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தங்க கொஞ்சம் குறையும். ஓகேங்களா? இப்போ அமெரிக்காவில் அதிபர் யாருன்ட்டு தேர்தலில் அதில் வெற்றி பெற்றதுனால அங்கே உள்ள அமெரிக்கா அதிபர் தங்கத்தில் ஆர்வம் காட்டுறதோட அவங்க டாலரில் ஆர்வம் காட்டுறாங்க. ஓகேங்களா? அதனால் ஆர்வம் காட்டினால எல்லோரும் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே டாலர் மேலே ஆர்வம் காட்டி அதில் பங்கு சந்தை அதிகரிக்கிறதுனால தங்கத்தை குறைச்சிட்டாங்க. ஓகேங்களா? இதுதாங்க மேட்ரு. தங்க ரேட் 4000 5000 குறையுதுன்னா அமெரிக்கா என்ன நிர்ணயிக்குதோ அதுதான் நம்ம நாட்டில் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால தான் தங்க ரேட் குறையுது. இன்னும் நம்மளுக்கு தங்க குறையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் கொஞ்சம் நாளைக்கு தங்கம் வாங்காமே இருந்து பாருங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக தங்க ரேட்டு குறையும். ஓகேங்களா? நான் அப்படி தான் இருக்க போகிறேன். தங்கம் வாங்காமல் அதுக்கு பதில் நம்ம வேறு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ தங்கத்தால் நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நிறைய பேர் அது தெரியாமையே பவுன் வாங்கணும், பவுன் வாங்கி வைக்கணும். எனக்கு 2 பிள்ளைங்க, அதாவது 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சருக்கு நம்ம தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் பார்த்திங்கன்னா தங்கத்தில் வாங்குவாங்க. ஓகேங்களா? தங்கம் இப்போ உள்ள மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அது இப்போ உள்ள ஜெனரேஷனில் தங்கம் அவளுக்கு யாரும் விரும்பலை. ஓகேங்களா? பழைய காலத்து ஆளுங்க இருந்தால் தான் தங்கமாக வாங்கி குமிக்கிறது. இப்போ உள்ள ஜெனரேஷன் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே இருக்காங்க. அதுவும் கவரிங் இந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக தங்கத்தில் நீங்கள் ஆர்வம் காமிக்கிறதோட வேறு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் நீங்கள் ஆர்வம் காமிச்சிங்கன்னா சீக்கிரமாக இன்னும் கொஞ்சம் கூட கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜ் டைம்லாம் தங்கத்தோடைய ரேட் 20,000 தான் விற்றுது. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 60,000 வருது. ஓகேங்களா? ஒரு பவுனே நம்ம வாங்கினா செய்குலி சேதாரம்ட்டு லொட்டு லூஸ்க்குன்னு அது இதுன்னு போட்டு 60-65,000 பக்கம் வந்துடுது. ஓகேங்களா? தங்கத்தில் முதலீடு பண்ணால் அவ்வளோ வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.